இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சிஸ் பேங்க்லேருந்து அவங்களே டேரெக்டாக வந்து பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது மாதிரி பேங்கிங்கில் கொடுக்கக்கூடிய பர்சனல் லோனுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு வேளை லோன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்துட்டு லோன் ஆப்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பேங்கிங்கில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். உங்களை எந்த விதத்துலையும் வந்து பிளாக்மெயில் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரையிலும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10.49% இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பெர் ஆனுவலுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. 100% வந்து உங்களுக்கு டிஜிட்டலைஸ் தான். ஸோ இந்த லோனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கணும். இதில் வந்து அப்ளை பண்ணுற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லோன் ஃபார் சேலரிட், லோன் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாயை சூஸ் பண்ணி நீங்கள் பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிஸ்னஸ் லோன் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னாலே பிஸ்னஸ் லோன் வேணால் கொடுப்பாங்களே தவிர நீங்கள் வந்துட்டு இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலரிடுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் கிடைக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ரெகுலராக அந்த கம்பெனி நேமில் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடாக இருக்கணும். ஸோ நீங்கள் இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா லோன் ஃபார் சேலரிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லோனை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 6 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில், அப்புறம் ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தும் வெரிஃபை பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா ஆஃபர் வந்து காமிப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிரும். உங்களுக்கு லோன் ஆஃபர் காமிக்காது. உங்களுக்கு லோன் ஆஃபர் காமிக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து ஆக்சிஸ் பேங்கோட பர்சனல் லோன் வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லோன் ஃபார் சேலரிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து மை நெட் மந்த்லி சேலரி அப்படின்னு போட்டு லெஸ் தென் 25,000 மோர் தென் 25,000 அப்படின்னு இருக்கும். இதில் மோர் தென் 25,000 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த 2ஐயும் என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பர், உங்களோட பேன் கார்டு நம்பர் இந்த 2ஐயும் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை என்ட்ரு பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 1 ஜூன் 2023 17 டிசம்பர் 2023 இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17/12/2023 இன்றைக்கி டேட் வரைக்கும் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்த இந்த 2 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2ஐயும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஒய்சி ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இகேஒய்சி அண்ட் விகேஒய்சி வீடியோ கேஒய்சி இந்த 2ம் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே டேரெக்டாக வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஆள் வந்து கலெக்ட் பண்ண வருவாங்க. இது வந்து டைம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கான இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட ஆதார் நம்பர என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து சப்மிட் குடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அத வந்து என்டர் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அடுத்தால உங்களோட லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட் உங்களோட பான் நம்பர் இந்த இடத்துல ஃபில் ஆயிருக்காது. இதில உங்களோட பான் நம்பர ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து ஆக்குபேஷன் கேட்டிருப்பாங்க. இதில நீங்க சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதுலயும் சாலரிட் அப்படின்னே செலக்ட் பண்ணிக்கோங்க. இத வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களுக்கு சேலரி வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட்டட் ஆகுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி எந்த பேங்க்ல கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட நேம வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கொட்டாக் பேங்க்ல கிரெடிட்டட் ஆகுதுனால நான் வந்து கொட்டாக் பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோட பேங்க் நேம செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது லாஸ்ட் சேலரி வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட்டட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 30,000 லாஸ்ட்டா வந்து கிரெடிட்டட் ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட்ட இதில வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ 30,000 வந்து என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில வந்து இயர் வைஸ்ல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில வந்து மந்த் வைஸா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட கம்பெனி நேம வந்து இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணணும். உங்களோட கம்பெனி நேம் இந்த லிஸ்ட்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு லோன் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இதில இல்லாத கம்பெனிக்கு மேக்ஸிமம் வந்து லோன் ரிஜெக்டட் தான் ஆகுது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3, 4 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னோட கம்பெனி நேம் இந்த லிஸ்ட்ல இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிஜெக்டட் தான் ஆச்சுது. உங்களோட கம்பெனி நேம் வந்து நீங்க இதில சர்ச் பண்ணும்போது உங்களோட கம்பெனி நேம் இதில வருது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த லோன் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதில உங்களோட கம்பெனி நேம வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இதில கம்பெனி நேம் முதற்கொண்டு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோ. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க என்டர் பண்ணக்கூடிய கம்பெனி நேம் வந்து இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்தது வந்து என்ன ப்ராசஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ கன்டினியூஸா வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸை இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து செலக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஓன்ட் இல்ல அதர், அப்புறம் வந்து பேரண்ட் வித் ஓன், அப்புறம் ரெண்டல் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க. இது வந்து ஓன் ஹவுஸ்னா ஓன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டல்னா ரெண்டல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா நீங்க போத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்னா இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா பெர்மனன்ட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு அட்ரஸுமே ஒன்று தான் அப்படின்னா போத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அட்ரஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கம்பெனி அட்ரஸ் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி மேக்ஸிமம் வந்து கொடுக்காதீங்க. இப்போ இந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து கொடுப்பாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி வந்து வெரிஃபைட் ஆகும். உங்களால் வந்துட்டு உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடியை கொடுத்து அதுக்கான ஓடிபியை வந்து உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியாது. எந்த கம்பெனிலையும் ஆஃபீஸ் இமெயில் ஐடிக்கு வரக்கூடிய ஓடிபியை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி உங்களால் ஆஃபீஸ் இமெயில் ஐடிக்கு வரக்கூடிய ஓடிபி எடுக்க முடியலை அப்படின்னா, இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சேலரி ஸ்லிப்பை வந்து அப்போ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆஃபீஸ் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும், அப்படி இல்லைனா சேலரி ஸ்லிப் வந்து கொடுக்கணும்பாங்க. பட் சேலரி ஸ்லிப்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு உங்களோட கம்பெனி நேமு, அப்புறம் அதோட பில்டிங் நேமு, அதுக்கப்புறம் அதோட அட்ரஸ் டீட்டெயில், லேண்ட்மார்க், பின்கோடு இது வரைக்கும் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிட்டி ஸ்டேட்லாம் வந்து அதுவே வந்து எடுத்துரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்பெனி அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமல் இவங்க லோன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது சேலரி எந்த பேங்க்ல கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்க்ல நீங்க இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இதுல வந்து லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷனை அவங்க வந்து செக் பண்ணிக்குவாங்க. இல்ல என்கிட்ட வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங் இல்ல அப்படிங்கிறவங்க இதுல வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பிசிக்கலா நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து
வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் யுவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனித்தனியாக ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். 6வது ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கிளிக் கேர் டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ண கம்பெனி நேமும் உங்களுக்கு சேலரி கிரெடிட்டட் ஆகிருக்கக்கூடிய கம்பெனி நேமும் சேமாக இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். ஸோ 100% மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக ரிஜெக்டட் ஆகும். உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் வந்து சேலரி கிரெடிட்டட் ஆகுது, மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது உங்களுக்கான லோன் ஆஃபரை வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வந்து லோன் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான இஎம்ஐ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 4628 ரூபாய் வந்து வருது. 5 வருஷம் நம்ம இஎம்ஐ எடுத்தோம் அப்படின்னா 4628 ரூபாய் வருது. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் இயருக்கு வந்து 13.75% வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து வேணுமோ அந்த அமௌண்ட்டை வேரி பண்ணி எடுக்கிறதுக்கான ஆப்ஷனுமே வரும். உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வேரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரீபேமெண்ட் டைமை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி போடுங்க. இது மாதிரி அதிகமான டைமிங்கை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை வட்டியாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லோனை எடுக்கிறது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேங்க்கில் எடுக்கிறது ஒர்த்து தான். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13.75% கொடுக்குறாங்க. இது லோன் ஆப்பை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து 22-23% மேலே தான் வந்து கொடுப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி தான். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2950 ரூபா தான் பிடிக்கிறாங்க 2 லட்சம் ரூபாய்க்கு. இது வந்து ரொம்பவே கம்மி. இது கொட்டாக் பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8000 ரூபாய் வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ என்கிட்ட வந்து கேட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் அப்ரூவல் ஆயிருது. அதுக்கு 8000 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ கேட்டாங்க. அதுக்காகவே நான் வந்து அந்த லோனை எடுக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லோன் வந்து ஒர்த்து தான். அடுத்தது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 210 ரூபா பிடிக்கிறாங்க. இந்த 2 அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டோட இந்த 2 லட்சம் ரூபாயிலேருந்து கழிச்சு போக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,96,840 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லோனை எடுத்துகிட்டு ஒரு வேளை நம்ம வந்து டெத் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை வந்து இந்த இன்சூரன்ஸ்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணணும். இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்லேருந்து 1761 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி தான். உங்களுக்கு வந்து இது வந்து வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை அன்டிக்லே விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஃபைனலாக ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவைல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு 1,96,840 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கில் பர்சனல் லோனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக எடுக்கிற லோனை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக லோன் அப்ரூவல் ஆகும். ஸோ உங்களோட சிபிலும் வந்து அடி வாங்காமல் இருக்கும். லேட் பேமெண்ட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.